இந்த நாளையிலையும் நம்ம சில குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கிறதுனா இந்த நாட்கள்லேருந்து திருச்சபையில் பயங்கர பிரச்சனை, போராட்டங்கள், எலெக்ஷன் நிறுத்தம் பயங்கரமான போராட்டங்களில் தான் மக்கள் எடுத்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரே சண்டைகளாக தான் காணப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அவங்க பிரஜாதி மக்கள் அதை பார்ப்பாங்கங்கிற ஒரு இதே கிடையாது. ஏதோ இதில் அவங்க செய்யலை. அது சாசு என்ன செய்கிறாங்கன்னா ஒருத்தர் சண்டையில் கொடுத்து தேவனுடைய நாமத்தை தூசிக்க வைக்கிறதுக்கு அவன் போடுற பிளான். அவன் பயங்கரமான பிளான். விசாசு ஒரு பக்கம், சாத்தான் ஒரு பக்கம் நின்றுக்கிட்டு அந்த திருச்சபையில் சமாதானத்தை கெடுக்கிறான். அதனால் சபைக்குள்ளே போய் உட்கார்ந்தாலும் அவங்களால சமாதானம் இருக்க முடியாது. குற்றத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் இருப்பான். அவன் குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்து பிரச்சனைகளை கொண்டு பண்ணுறதுக்கு தான் சாசு பல திட்டங்களை போட்டுருப்பான். அதுக்கு மனுஷங்க அதை கேட்டு அந்த சாசு செவி கொடுக்குறவங்க அந்த கோபத்தில் தான் இருப்பாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்க அப்படியே யார் என்ன சொன்னால் யார் ஒன்றுமே இருக்காது. ஆனால் பெரிய பிரச்சனை தூக்கி தலையில் சமைப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. திருச்சபையில் கர்த்தருடைய ஊழியம் அது. தேவனாகிய கர்த்தர் நமக்காக ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த சபைகள், மிஷனரிகள் பயங்கர பாடுகள் பட்டு தான் மிஷனரிகள் ஒவ்வொரு பிரச்சனையை உருவாக்குனாங்க. இன்றைக்கி சின்ன சின்ன பிரச்சனை, ஒன்றும் இல்லாத காரியங்கள், அந்த காரியங்களுக்கு கூட பயங்கரமான பிரச்சனைகளை உண்டு பண்ணி சண்டையை போட்டுக்கிட்டு சபைக்குள்ளே ரொம்ப முறுக்குத்தனம் பண்ணுறாங்க. இப்படி எல்லா சபையிலையும், ஒரு சபை மாத்திரம் இல்லை, எல்லா சபையிலையும் அவங்க சிந்திச்சு பார்த்தாங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அதில் அவங்க ஒன்றுமே கிடையாது. அது ஒரு மேட்டரே கிடையாது. எல்லாருமே எல்லாருமே செய்ய வேண்டியது செய்யலாம். சரி, அவங்க பரவாயில்ல, அவங்க செஞ்சாலும். ஆனால் சண்டை போடணும்னு அவசியமே கிடையாது. இது சண்டை போடுறதுக்கு ஒருத்தருக்கு குழந்தை சொல்லிக்கிட்டு எனத்தையாவது சொல்லிக்கிட்டு அப்படி இப்படின்ட்டு எனத்தையாவது சொல்லி ஒன்றுக்கு ஒன்று அவங்க அமைதியாக இருந்தாலும் கூட இன்னொருத்தவங்க அதை எனத்தையாவது சொல்லுவாங்க. சொல்லி அவங்ககிட்ட என்ன செய்கிறாங்க, பிரச்சனைகளை உண்டு பண்ணி சபைக்குள்ளே சண்டை வைத்து விடுறது தான் இன்னைக்கு பிசாசு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். பிசாசு அதான் பயதம் கூறுகிற பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள் அப்படின்னு போட்டிருக்குது. அதனால் இந்த பிசாசுக்கு இடம் கொடுக்காங்க. அதனால் தேவ பிள்ளைகளை பிசாசுக்கு அழித்து ஜெபம் பண்ணணும். திருச்சபைக்காக நம்ம ஜெபிப்போம், திருமண்டலத்துக்காக ஜெபிப்போம், கர்த்தருடைய பணிக்காக நம்ம ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி சத்திர இசப்பா. ஆண்டவரே, உடைய பாதத்தை எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சர்வ வல்ல தேவரே, உங்களுடைய ராட்சியை கட்ட வேண்டும் என்று தகப்பனே நீதி எவ்வளோ பாடுபட்டீரப்பா. ஆண்டரை பகல் முழுதும் ஓடி ஓடி ஊழியம் செய்து கர்த்தாவை எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டிய ஆலோசனைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று மலப்பிரசங்கம் 3 அதிகாரத்தில் போடுறீங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அந்த மலப்பிரசங்கத்தில் பார்க்கறதுக்கு நீ போதிச்சீராண்டவர். இப்படி இப்படி இருக்க வேண்டும் என்று நீ கற்றுக் கொடுத்தீரையா. அது அப்போ மலப்பிரசங்கம் அப்போ மாத்திரம் இல்லையா, கடைசி வரைக்கும் வருகை வரியந்தமும் அந்த நீர் மலைப்பிரசங்கத்தை எல்லா மக்களும் கை கொள்ளணும்ப்பா. எப்படி இப்படி போட்டு நம்ம எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத எல்லா பிள்ளைகளுக்கும் நீர் கற்றுக் கொடுத்துருக்கிறீரையா. அதை கடைப்பிடிக்கணும் ராஜா. கத்தை கிரியை செய்யுங்கப்பா. திருச்சபையில் காணப்படுற சமாதான குலைச்சல்கள் மாறட்டும் தகப்பன. சமாதான குலைச்சல்கள் இயேசுவின் நாமத்தில் மறைய வருவதாக நான் ஜெபிக்கிறேன். குழப்பங்களை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவிகள் நிர்மலமாகட்டும், நிர்மலமாகட்டும், இயேசுவின் நாமத்தினால நிர்மலமாகட்டும் என்று ஜெபிக்கிறையா. குறை சொல்லுகிற ஆவியெல்லாம் கட்டி ஜெபிக்கிறையா. குறை சொல்லுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டி ஜெபிக்கிறேன். குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவிகளை கட்டி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, திருச்சபைகளை கிரீச்சிற பொல்லாத ஆவிகள் நிர்மலமாகட்டும், நிர்மலமாகட்டும். திருச்சபைக்கு ரோமாய் போராடுகிற பொல்லாத ஆவிகள் நிர்மலமாகட்டும், நிர்மலமாகட்டும். வருகிற குறை சொல்லி 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 சண்டைகளை மேலே மேலே கொண்டு போகாதபடி கர்த்தாவே, இது கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய ஆலயம். ஆண்டவரே, நம்ம கர்த்தருடைய சேவை செய்ய வந்திருக்கிறோம் அப்படின்ற தகப்பனை முழு மனதோடு தகப்பனை தாழ்மையோடு கர்த்தாவை உடைய வேலைகளை செய்யட்டுமாப்பா. ஒருத்தர் சண்டைகளை போட்டு கண்டித்து கொள்ளாமல் கர்த்தாவை கண்டித்து கொள்ளாதபடி ஆண்டவரை தாழ்மை உள்ளவர்களாக இருக்க கிருபை செய்யுங்க தகப்பனை. கர்த்தர் கிரியை செய்வீராக ஜெபிக்கிறவங்க வல்லமே வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, இதில் தகப்பனை உண்மையை நீர் விரும்புகிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே, சோத்திர கர்த்தாவே, நிறைய இடத்துல தகப்பனை கள்ள ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோய்யா. ஆண்டவரே, திருச்சபைகளில் இருக்கிற மக்கள் மாத்திரம்தான் தகப்பனை ஓட்டுக்கு விட்டு தகப்பனை. திருமணம் முடிந்து வெளியே போன பிள்ளைகளுக்கு ஓட்டு கிடையாது. அது அங்கே ஓட்டு, அவங்க போன இடத்துல ஓட்டுன்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஆனாலும் கூட தகப்பனே, சில திருச்சபைகளில் தகப்பனை வெளியூரில் தான் ஓட்டு போட்டிருக்காங்கப்பா. ஆண்டவரே, வெளியூரில் இருந்தெல்லாம் மக்களை வரவழைச்சி ஓட்டு போட வச்சுருக்காங்க. அப்படிலாம் ஓட்டை எடுத்து கர்த்தாவே போட்டு கர்த்தாவே சோத்திரையா சோத்திரையா. சண்டைகளை தகப்பனை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறாங்கப்பா. நம்மளுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறையா. நீதி செய்கிற கர்த்தை நீராண்டவரை இறங்குமப்பா. எல்லா திருச்சபைகளும் இறங்குங்கப்பா. எல்லா திருச்சபைகளுக்குள்ள இறங்குங்கப்பா. ஆண்டவரை இறங்கி கிரியை செய்யுங்கப்பா. உங்கள் வல்லமை வெளிப்படுத்தும் ஆண்டவரை, உங்கள் வல்லமை வெளிப்படுத்தும் ஐயா. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும் ஐயா. சர்வ வல்ல தேவனே வெளிப்படும் ஆண்டவரே, வெளிப்படும் ஐயா. ஆண்டவரே,
திருச்சபையில தேவனே சமாதானத்தை கொடுப்பீராக, திருச்சபையில சந்தோஷத்தை கொடுப்பீராக. ஜனங்கள் ஆண்டவரே உண்மை ஆண்டவரே முழு இதயத்தோடு சந்தோஷத்தோடு உண்மை ஆராதிக்க வேண்டும்ப்பா. கர்த்தர் கிரியை செய்யுங்க தகப்பனை. ஆண்டவரே மனசுல கசப்பு வெறுப்பு வைராக்கியம் வைத்துக்கிட்டு தகப்பனை சோத்திரப்பா. கர்த்தாவே சோத்திரம் 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 ஐயா. கர்த்தை இறங்கும் ஆண்டவரை ஒருவருக்கு கடிந்து கொள்ளாதீங்கன்னு சொல்லி பார்க்குறோம் தகப்பனே. கர்த்தாவே சோத்திரப்பா. ஆண்டவரே கர்த்தாவே இறங்கும் ஆண்டவரை நீதி செய்யுமப்பா. எல்லா இடத்துலையும் ஓட்டு எப்படி போட்டாங்கிறதுக்கு ஆண்டவரை நீதி செய்கிற கர்த்தை நீர் தான்ப்பா. இது மேலும் மேலும் வந்து விசாரிச்சாங்கன்னா சண்டைகள் போடுவாங்கப்பா. நீர் இறங்கிறதுக்கு நீதி செய்யுமையா, நியாயம் செய்யும் ஆண்டவரை, நீ நியாயம் செய்யுமப்பா. கர்த்தை நியாயம் செய்யும் ஆண்டவரை, நியாயம் செய்யும் ஆண்டவரை, நியாயம் செய்யுமப்பா. இறங்கும் ஆண்டவரை. இந்த எலெக்ஷனை தேவன் வல்லமை வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. மனிதன் என்று அறிந்து கொள்ள முடியாது பயத்தை கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எல்லா மக்களையும் ரட்சித்து தாருங்கப்பா. ரட்சியுமான்றவரை கடைசி காலத்தில் ஒரு எழுப்புதத்தை பற்றி விடை கேட்டுமையா. திருச்சபைகளுக்கு கிரீச்சில பொல்லாத ஆவிகளை நிர்மலமாகட்டு இயேசுவின் நாமத்தில நிர்மலமாகட்டு ஜெபிக்கிறேன். சாத்தானுடைய சகல திட்டம் செயலிழந்து போகட்டையா. திருச்சபைகளை கிரீச்சில சாத்தானுடைய சகல திட்டம் செயலிழந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தை செயலிழந்து போகட்டுமே. எப்படியாவது கட்டளை பிள்ளைகளுக்கு விரோதமாய் உண்டு. ஒரு பிள்ளைகள் கூட உள்ளே போகக்கூடாது. இப்படி தகப்பனை எல்லா பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவங்க கர்த்தாவை போராடுகிறத நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சோத்திரம். ஊழியக்காரங்களுக்கு விரோதமாய் போராடுகிறான் ஆண்டவரே. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிறான் தகப்பனை. திருச்சபைக்கு வருகிற மக்களுக்கு விரோதமாய் போராடுகிறான் ஆண்டவரே. சாத்தாண்டி சகல திட்டம் செயலிழந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினால அவன் செயலிழந்து போவானாக ஜெபிக்கிறேன். பொல்லாத சபிக்கப்பட்ட ஆவியெல்லாம் கட்டி நெருமலமாக்கின ஜெபிக்கிறையா. எல்லா அந்தகாரத்திகிரியில் அக்கினால் எரிக்கப்படட்டும் ஆண்டவரே. பொல்லாத சபிக்கப்பட்ட ஆவிகளை நிர்மூலமாக்கப்படுவதாக ஜெபிக்கிறேன். தேவன் திருச்சபையை பரிசுத்தப்படுத்தும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கட்டும் ஐயா. ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கு உமக்கு பயப்படுற பயம் இருக்கட்டையா. ஊழியக்காரங்களுக்கு உமக்கு பயப்படுற பயம் இருக்கணும் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரியா. திருச்சபை பணங்கள்லாம் வீணாய் போகாதபடி பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. திருச்சபையில் உள்ள பணங்கள் வீணாய் போகாதபடி கர்த்தர் பாதுகாப்பீராக நான் ஜெபிக்கிறையா. திருச்சபை பணங்களை கர்த்தருடைய பணத்தகரம் பொறுப்பெடுக்க முடியாது ஜெபிக்கிறையா. பணத்தில் கர்த்தாவே சோத்திரம். அதை கூட நீர் எனக்கு ஒரு நாள் தகப்பனை தரிசனத்தை காமிச்சிறையா. காணிக்கையில தகப்பனே கர்த்தாவே வேற ஒரு கரம் உள்ள இறங்குறதே ஆண்டவரே. காணிக்கை பையில மக்கள்கிட்ட காணிக்கை எடுக்க வரும்போது வேற ஒரு கரம் உள்ள இறங்குறதையும் எனக்கு முன்னால காமிச்சிருக்கீங்கப்பா. இப்படி காணிக்கை பணத்தில் கை வைக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்திப்பீராக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே நான் சப்பிராலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் உமக்கு. ஆண்டவரை சந்திச்சீரே தகப்பனே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இறங்கும் ஆண்டவரே ஐயா. திருச்சபை பணத்தில் கை வைக்கிறவங்களை தொடுமாண்டவரே, சந்திமாண்டவரே. உமக்கு பயப்படுற பயத்தை கொடுமாண்டவரே. திருச்சபை பணத்தை தொடருக்கு அவங்களுக்கு பயத்தையும் நடுக்கத்தையும் கர்த்தர் கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். திருச்சபை பணம் திருச்சபைக்கு தான் சொந்தம் ஆண்டவரே சோத்திரம். கர்த்தாவே திருமண்டலத்துக்கு திருச்சபைக்கு சொந்தப்பா. அந்த பணங்கள் மனிதன் கையில் போய் விளையாடக்கூடாதப்பா. அவங்க கர்த்தரை ஒப்பு கொடுத்தேன்னு ஜெபிக்கிறியா. கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. அவங்க வல்லமை வெளிப்படட்டியா. கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. ராஜாதி ராஜனை இறங்கும் ஆண்டவரே. எங்கள் திருச்சபை பணங்கள் எல்லா திருச்சபை பணங்கள் வீணாய் போகக்கூடாதப்பா. பகுடி காயா வச்சு விளையாடக்கூடாதப்பா. திருச்சபைக்கு வருகிற பணத்தெல்லாம் அவங்க தகப்பனை வச்சு விளையாடக்கூடாதப்பா. கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்தேன் ஜெபிக்கிறேன் தகப்பனே. கர்த்தாவே இறங்கும் ஆண்டவரே. தகப்பனை எந்த ஒரு காரியமானாலும் ஜெபத்தோடு செயல்படட்டும். இதை கோர்ட்டு கேஸுன்னு அலையாதபடி ஐயா உங்களுடைய சமுத்திரம் முழங்கால் போடட்டும் ஐயா. நீதி செய்கிற தேவன் தானப்பா. ஆண்டவரே உண்மை போல யாருப்பா நீதி செய்ய முடியும், நியாயம் செய்ய முடியும்? ஆண்டவரே நீதி உள்ள நியாயாதிபதி நீர்தானே தகப்பனை. இறங்கி கிரியை செய்யுங்கப்பா. உங்கள் வல்லமை வெளிப்படுத்துமான்றவரே. உங்கள் வல்லமை வெளிப்படுத்துங்கய்யா. அநியாயமாய் செயல்பட்டு கொண்டு இருக்கிற எல்லா திருச்சபைக்கும் ஜெபிக்கிறேன். திருச்சபைகள் எங்கெங்கெல்லாம் அநியாயம் நடந்துகிட்டு இருக்குதோ கர்த்தர் விசாரியுமாண்டவரே. இறங்குமாண்டவரே. அநியாயத்தை தகப்பனை ஓச்சி போட்டுமாண்டவரை அப்புறப்படுத்துமப்பா. மனிதருக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாதபடி அநியாயமாய் செயல்பட்டுக்கிறேன் எல்லா மக்களுடைய அநியாயத்துக்கும் கர்த்தாவே நீர் கிரியை செய்யுமையா, நீதி செய்யுமையா, நியாயம் செய்யுமையா. கர்த்தருடைய பலத்த கருத்தில் ஒப்பு கொடுக்குறியா. பொறுப்படுத்திக்கொள்ளுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. ஜனங்களுக்கு உமக்கு பயப்படுற பயத்தை கொடுங்க. துணிகரமாய் நாக்கு எடுத்து தகப்பனை வளைச்சி பேசாதபடி ஆண்டவரே நாக்கை அடக்கி போட்டுங்க ஏசப்பா. ஒவ்வொரு நாக்கையும் கற்று அடக்கி போட்டுமப்பா. நாக்குகள் அடங்கட்டும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுற பயமும் நடுக்கமும் இருக்கட்டும் ஐயா.
கர்த்தாவே உடைய பணத்தை கருத்தில் ஒப்பு கொடுக்குறீங்க, நீர் பொறுப்பெடுப்பீராக. திருச்சபையில் ஒரு பெரிய எழுப்புதல் தீ பற்றி பிடிக்கட்டும். கர்த்தர் நாம் மாத்திரம் பயன்படட்டும். ஆசீர்வதிங்க இயேசுவி நாமத்தின ஜெபிக்கிறேன். திருச்சபையில் இருக்க எல்லா மக்களும் ரட்சிக்கப்படட்டும் ஏசப்பா. எல்லா திருச்சபையில் இருக்க மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும் ஏசப்பா. உடைய நாமத்தை அறிந்த எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்படட்டும் ஐயா. கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தும், பரிசுத்தப்படுத்தும், ஆவியானவர் ஆளுகை செய்யும். இயேசுவி நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமே. கர்த்தாவே இந்த ஜெபனை தந்ததுக்காக நன்றி, ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். ஆத்மாவே கர்த்தரை சோதரி, முழு சாமத்தை சோதரி. ஆத்மாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்ய சகல பாதங்களையும் மறவாதே. ஆமீன், 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 ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு பயந்து நடப்போம். தேவ ராஜ்யத்துக்குள்ள எல்லாம் செல்வோம். எல்லாருமே ஆண்டு ராஜ்யத்துக்கு போகணும். அவர் ஆண்டோட விருப்பம் தான். ஒருவர் கெட்டு போகிறது ஒரு சித்தம் இல்லை. எல்லோரும் மனதில் வச்சுக்கப்படணும். அதனால் எந்த சின்ன சின்ன காரியத்திலும் பெருசாக எடுக்கக்கூடாது. அதனால் எல்லா திருச்சபைக்கும், உலகம் வந்து இருக்கிற எல்லா திருச்சபைக்கும் நான் சொல்கிறேன், ஆண்டு பயந்து நடங்க, கர்த்தருக்கு பயந்து நடங்க. அவர் வெளியேயும் இல்லை, தேவநாயகத்தை நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. மறைவானது ஒன்றுமில்லை. ஃபிட்டிங் பண்ணி பேசாதீங்க. தேவ சமூகத்தில் பயத்தோடு நடுக்கத்தோடு காணப்படுங்க. அதுதான் அவர் விரும்புகிற. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் வாருங்கள் என்று மகிழ்ச்சியாக இருந்தது வசனத்தைப்படி. அப்படி மகிழ்ச்சியாக இருக்குமே தவிர வரும்போதே யாரையா என்ன பண்ணலான்ட்டு, யார்கிட்ட என்ன சொல்லலான்னு சொல்லி திட்டம் போட்டு செயல்பட்டு வந்து கத்தாதீங்க. நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்குது அப்படி கிருபை. நம்ம ஒரே நிமிஷத்தில் நம்ம மூக்கை பிடிச்சிட்டா தான் சோழி முடிஞ்சுது. அதனால் சங்கீத 100 போட்டிருக்கு, பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தரை கம்பீரமாய் பாடுவோம். 2வது மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்திக்குவோம். பாருங்கள், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் அவர் மூக்கு அப்படி பிடிச்சிடாம பார்த்துக்கோங்க. தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க, கர்த்தர் பயப்படுங்க. இது உங்களுக்கு சிரிப்பாக தெரியலாம், ஆனால் சீரியஸாக தான் இது. ஆண்டவர் சீரியஸாக தான் இருப்பார். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். கடைசி காலத்தில் நாமத்தை தூசிக்காதபடி தேவனுக்கு பயந்து நடங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென்.